ஸோ இன்றைக்கி ஆயிஷா மேம் கூட நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னம்னா கோவிட், சென்னை, ஃபேஷன் இது மூணும் பற்றி அண்ட் கோவிடுக்கு அப்புறம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது, சென்னை எப்படி இருக்க போகுது அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ வணக்கம் மேம். வணக்கம். ஸோ சொல்லுங்கள் மேம், உங்களை பற்றி ஒரு ஃபியூ பைட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ மிஸ்டர் கிரிஷ் ஃபார் ஹேவிங் மீ இன் த பிளாட்ஃபார்ம். இது என் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் சேனலுக்காக பைட் கொடுக்கறதுக்கு. நான் மிஸ்ஸஸ் ஐஷா, மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ப்ரொப்ரைட்ரஸ் அகாடமி ஆஃப் ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி and also Academy of Fashion and Textile Technology Design Studio, அது AFTT Design Studio னு சொல்லுவோம். ஸோ பேசிக்லி நான் இந்த ஃபீல்டில் 30 வருஷமாக இருக்கேன். 31 years I'm in the field. AFTT was from 1998. AFTT ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என் கோர்ஸ் ஃபேஷன் இன்ஸ்டிடியூட்டில் படித்தேன். I did my diploma and masters. அப்போது உங்களுக்கு எந்த இன்ஸ்டிடியூட்டோ இல்லை. ஸோ பேசிக்லி ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் இருந்துச்சு, அதுவும் பாம்பே பேஸ்ட். ஸோ பாம்பேயில் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு, அவங்க பிரான்ச்சஸ் வச்சுட்டு நடத்திட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும்தான் நான் படிக்கும்போது அதே ஒரு இன்ஸ்டிடியூட் தான் இருந்துச்சு. ஸோ அப்போது நான் ஜாயின் பண்ணும்போது ஃபேஷன்னா பேசிக்லி ஓகே மாடல்ஸ் அரைக்குறையாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, அந்த கான்செப்டில் எங்கள் கல்ச்சர் இருந்துச்சு. எனக்குன்னா நீங்கள் சென்னை சொன்னீங்களா இல்லைன்னா தமிழ்நாடு சொன்னீங்கன்னா இமீடியட்டாக கான்சர்வேட்டிவ்னு அந்த ஐடியா வந்துடும் பேசிக்லி. ஸோ அந்த டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ ஃபேஷன் சொன்னாலேயே ஓகே ஃபைன், இந்த பொண்ணு கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா மைல் போவா அந்த கான்செப்ட் இருந்துச்சு. பட் ஐ வாண்டட் டு சேஞ்ச் த வே பீப்புள் திங்க். த மெயின் ரீசன் நான் இந்த ஃபீல்டில் இருந்தேன்னா பிகாஸ் ஐ டுக் இட் அப் பிகாஸ் த மெயின் ரீசன் இஸ் எங்கள் சென்னை வேறு எந்த மெட்ரோஸை விட கம்மியாக இருக்கக்கூடாது. எப்படி நாங்கள் பாம்பே, டெல்லி, பெங்களூர் பார்க்குறோமோ அதே லெவலில் சென்னையும் நாங்கள் அந்த லெவலுக்கு எடுத்து வரணும்னு ஐ மேட் இட் அ பாயிண்ட். அதே என் ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சுட்டு நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃப்ரம் 1990. ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது ஸோ இந்த ஐடியா கான்செப்ட் இருக்கிறதுனால பிகாஸ் சென்னை சொன்னால ஓகே நிறைய பேர் இட்லி, தோசை, சாம்பார் இதுதான் சென்னைன்னு நினைப்பாங்க. மோஸ்ட்லி அந்த கல்ச்சர் பேலன்ஸ் வித் அதர் மெட்ரோஸ் அது ரொம்ப லெவல் குறைச்சி இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னென்னா எங்கள் சென்னை, நான் பிறந்த சென்னை, நான் வளர்ந்த சென்னை எப்படி நான் அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வரணுன்னு நான் யோசித்தேன். ஸோ அப்போது நான் AFTT ஸ்டார்ட் பண்ணேன். இட்ஸ் அகாடமி ஆஃப் ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இனிஷியலாக நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதா இருந்தது. ஸோ பிகாஸ் டு ரீச் த பீப்புள், என்னங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஐடியா இருந்ததுனால கான்சர்வேட்டிவ் ஐடியாஸ்னால we were not able to bring many people out into the field. எனக்குன்னா அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இல்லவே இல்லை. ஸோ ஹார்ட்லி ஒரு 3 இன்ஸ்டிடியூட்ஸ் இருந்தது மார்க்கெட்லேயே. ஸோ அந்த கான்செப்ட் அவங்க அக்செப்ட் பண்ணணுன்னு ஐ ஸ்டார்டட் டூயிங் ஃபேஷன் ஷோஸ். ஃபேஷன் ஷோஸ் பண்ணும்போது யூஸ்வலாக பீப்புள் என்ன நினைப்பாங்க, ஃபேஷன் ஷோஸ் தான் இப்போ நாங்கள் எப்படி MTV ஃபேஷன் டிவி பார்க்குறோம் அப்படி இருக்கோம் ஃபேஷன் ஷோஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ பாட் அ சேஞ்ச் இன் த வே பீப்புள் தாட். ஸோ என்ன சேஞ்சுன்னா I started associating with fashion shows. அப்போது சென்னையில் வேறு எந்த ஷோவும் இல்லை, ஒரே ஷோ இருந்தது, அதுவும் மிஸ் சென்னை. மிஸ் சென்னை ஸ்டார்ட் ஆனது 1999. ஸோ பேசிக்லி நான் 1998 AFTT ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பேசிக்லி ஐ வாண்டட் டு see how people accept fashion shows. ஸோ அந்த ஒரு இயர் மட்டும் நான் அந்த ஃபேஷன் ஷோவோட அசோசியேஷன் பண்ணல. பட் ஃப்ரம் 1999 which was the first show, I left that show. அதுக்கப்புறம் 2000 onwards till 2006 2007 சென்னை மிஸ் சென்னை உடைய மாடல்ஸ் அவங்க கம்ப்ளீட் அட்டாயர் நாங்கள் டிசைன் பண்ணிட்டு இருந்தோம். பேசிக்லி we were the support association for designer collections for the competitors. ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களே இல்லையா. ஸோ பேசிக்லி நாங்கள் என்ன பண்ணோன்னா AFTT ஸ்டூடெண்ட்ஸை அந்த பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கொடுத்துட்டு
எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த பிளாட்ஃபார்மில். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்தது. அண்ட் பேசிக்லி தட் வாஸ் ஒன் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப். அது நான் நல்லா யூஸ் பண்ணேன். எனக்குன்னா ஃபார் த ஃபுட்ஃபால் ஆஃப் த ஃபேஷன் ஷோ வாஸ் நியர்லி அரௌண்ட் 1500+. ஸோ புதிய கான்செப்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் ஃபேஷன் ஷோவாக நாங்கள் போய் பார்த்துக்கணும். யூஸ்வலாக அந்த யங் க்ரௌட் தே வேர் டார்கெட்டிங் த ஃபேஷன் ஷோ. ஸோ தட் வாஸ் அ பாயிண்ட் விச் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் ஃபார் சென்னை. அது நான் மார்க் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த ஷோவில் கம்ப்ளீட் சீக்வன்சஸ் ஒரு 4-5 சீக்வன்சஸ் இருந்துச்சு. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கொடுத்துட்டேன் நான். ஸோ பேசிக்லி ஒரு 16 contestants இருந்தால் ஒரு 16 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மேலே they had to work on their attire. அட்டாயர்னா garments, அவங்க போட்டிருக்க garments. ஸோ அவங்க ஒர்க் பண்ணும்போது நேச்சுரலி அவங்க க்ரியேட்டிவ்னஸ், அவங்க இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் இட் வாஸ் ஆன் பேப்பர் அண்ட் தென் வி ஸ்டார்டட் டூயிங் த ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த மாடல்ஸ் அவங்க வேர் பண்ணும்போது மாடல்ஸ்க்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது. எனக்குன்னா when you sequentialize a lot of things and the show gets another level, it comes to a next level. So that is how we started bringing fashion into the industry. So enakku and the 2000 Chennai, from there we started off. Adakaprom there was no looking back. So people understood that Academy of Fashion and Textile Technology, which is located in Nungambakkam, Chennai, was a academy which trains designers. Amateur designers are given a platform to showcase their creativity, and the creativity showcase பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸை டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்தோம், ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருந்தோம். we started doing practical workshops like batik, bani, tie and dye, kalamkari, screen printing, block printing. அதுக்கப்புறம் we started associating with government where handloom industry association. So enna students ku exposure kadichichu. So they came to know about all in all about what the fashion industry is all about. And the concept enakku nallave theriyum because I learned fashion and it was a Bombay based industry. So enakku adu clear cut enakku nallave theriyum இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு தியரி படித்தா உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. பிகாஸ் this industry is more focused on practicality, practical exposure. நீங்கள் எவ்வளோ exposure கொடுக்குறீங்களோ so much the confidence would rise. That was the concept which I had in mind. So from 2000 onwards எந்த fashion show வந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க. So because we already gave the industry telling that fashion is not something which is vulgar, it's always welcome. ஈவன் ஒரு தமிழ் பொண்ணு ஃபேஷனபிளாக இருக்கலாம், அந்த கான்செப்டில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அது எடுத்துகிட்டு வந்த உடனே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ரேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் த கான்ஃபிடென்ட் லெவல் ரேஸ், அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் கோயிங் அபவுட் வித் டூயிங் லாட் ஆஃப் ஷோஸ். அந்த லாட் ஆஃப் ஷோஸ்னா இட் வாஸ் ஈவன் டுடே ஐ ஹாவ் அசோசியேஷன்ஸ் வித் மிஸ்ஸஸ் India, which we had an association with. Only 2 years back I stopped it because I started doing a much higher level international show. And then we have Chennai International Fashion Week. Then we did a show with Glam Girl, which is a Times of India event. Adu 2 years nanga panno Glam Girl. Adukapro nanga Madras Kothir பண்ணிட்டு இருக்கோம். Madras Kothir was basically a platform where students உடைய brand இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸை அமெச்சர் டிசைனர்ஸ் இல்லாமல் ப்ரொஃபஷ்னல் டிசைனர்ஸ்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன் வித் தியர் ஓன் பிராண்ட். ஸோ மெட்ராஸ் கொத்தீர் வாஸ் ஒன் பிராண்ட் விச் ஹெல்ப் மீ டூ திஸ். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்தது எனக்குன்னா அந்த கோர்ஸ் முடிக்கும் போதே என்ன ஆயிடுதுன்னா ஓகே நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் வித்தின் த கோர்ஸ் லிமிட் அந்த கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்டை ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி பிராண்ட் இது பண்ணிட்டு டெவலப் பண்ணிட்டு we did marketing for them through Madras Kothir, Men's Trend, 6 Yard Kothir. இந்த 3 ஷோஸில் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பர்சனல் பிராண்ட் நாட் அண்டர் AFTT. இதில் AFTT அம்ப்ரெல்லா வரவே இல்லை.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பிராண்ட் நான் ப்ரொமோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடுச்சு. ஓகே, நாங்களும் இது பண்ணலான்னு. ஸோ ஃப்ரம் 2000 onwards, that is what the change was. Basically ideas of Chennaiites இப்போதைக்கு ஃபேஷன்னா இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அந்த லெவலுக்கு வந்துடுது. ஸோ another thing what I did was, அது மட்டும் நான் ஃபேஷன் அகாடமி வச்சுட்டு இது பண்ணால் பிரயோஜனம் இல்லை, பிகாஸ் இட் வில் ரீச் ஒன்லி டு த ஸ்மால் செக்டர்னு நினச்சிட்டு I started designing and producing for Asia's biggest retail brand. So அந்த retail brandக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, so naturally most of the Chennai people அந்த brand வாங்கிட்டு இருந்தாங்க, because it was supposed to be very economical friendly and basically a designer collection with the Asia's biggest retail market owners logo. ஸோ அது வரும்போது நேச்சுரலி உங்களுக்கு நல்ல டிசைன் கிடச்சிடுது, யூ ஆர் கெட்டிங் எ சீப்பர் ப்ரைஸ், குட் குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் நான் யோசித்து பார்த்துட்டு I started designing for this organization around 9 years back. ஸோ அது டிசைன் பண்ணும்போது இட் வாஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஏன்னா எனக்கு தான் அது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது I saw Chennai growing. ஸோ எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட் வாங்கும்போது நேச்சுரலி அந்த கம்யூனிட்டி சென்னை கல்ச்சர் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டாக மாறிச்சு. ஸோ அது மாறும்போது people came to know that Chennai, Bangalore is come to the level of Bombay. So Chennai was no more down the line, it was equivalent to Bangalore. So now we had to compete with Bombay and Delhi. So I am in the process of doing that. I am basically international fashion shows vandittu irukku academy ku. Basically I am planning to take it up. We have Paris Fashion Week and Italian Fashion Week, இந்த ரெண்டு ஆஃபரும் வந்திருக்கு. ஸோ இப்போது it was so unfortunate actually, இப்போ கோவிட் இருக்கும்போது தான் அந்த ஆஃபர் வந்தது. So when COVID started, I got the Paris Fashion Week invitation where students of AFTT can showcase the attire. அது நான் என் ஃபேஸ்புக்லேயும் போட்டுட்ருக்கேன். And basically Italian Fashion Week also has just come lately, but keeping pandemic in mind, I don't want to take chances. So this is how my journey started. Basically I am a corporate designer personally. அதுதான் AFTT Design Studio இருக்குது. AFTT Design Studio is my second venture into the fashion field. அதில் நான் corporate designing பண்ணுவேன். சென்னையோடைய மெட்ரோ ரயில்ஸ் அவங்க கம்ப்ளீட் யூனிஃபார்ம்ஸ் from the floor level to the high level I have designed. Production was done by someone else. I have designed the uniform of Shell and Murugappa Group. It is a partial project, it's not a full uniform, it's only a partial project. இப்படி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்லி ஆஸ் அ பர்சனல் டிசைனர் I am a corporate designer, whereas AFTTians, students of Academy of Fashion and Textile Technology, have basically captured the Chennai market, not only in the retail as well as wholesale capture பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Collywood, Bollywood and Tollywood மூணு இடத்துலையும் they have captured and put a footfall of AFTT there. So basically கடவுளுடைய புண்ணியத்தில் we have spread all over India and also globally. எதுக்கு globally சொல்கிறேன்னா, I have been getting a lot of invitations to venture with big brands and associate with them. So basically that. And வேறு வெஞ்சர் ஒன்று இருக்குது, Academy of Personality Development and Management. அது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது the main reason நான் எதுக்கு அது ஸ்டார்ட் பண்ணேன்னா, நாங்கள் எவ்வளோ பண்ணாலும் பேசிக்லி சென்னைனா பீப்புள் தமிழா அவருக்கு எதுவும் தெரியாது அந்த கான்செப்ட் இருந்தது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் பில்ட் பண்ணுறதுக்கு நான் அகாடமி ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் whom should I target.
ஒரு சென்னையுடைய லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னா யாரை டார்கெட் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஐ ஸ்டார்டட் டார்கெட்டிங் த கார்ப்பரேட் செக்டர். அவங்களே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு. வி டிட் கார்ப்பரேட் ட்ரைனிங் ஃபார் தம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங், ஒரு கான்ஃபரன்ஸ் லெவல். ஸோ பேசிக்லி அந்த கான்ஃபரன்ஸ் லெவல் ரீச் ஆகணுன்னே, ஸோ இப்போது யாரும் சென்னைனா ஓகே இட்லி தோசை சாம்பார் சொல்ல மாட்டாங்க. சென்னைனா ஓகே ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இருக்குது, இது கார்மெண்ட்ஸ் இருக்குது, இதுதான் சொல்கிறாங்க. என்னங்கன்னா பேசிக்லி நார்த் இந்தியன்ஸ் ஆல்சோ ஆர் கம்மிங் டு சென்னை அண்ட் டூயிங் ஃபேஷன் ஷோஸ் நவ். ஸோ தேர் இஸ் அ லீப், ரொம்ப சேஞ்சஸ் வந்திருக்கு. when I started to now, கடவுள் புண்ணியத்தில் we have made a mark in the fashion industry. And how people perceive இப்போ in the present scenario how people perceive the fashion industry is, நான் ஃபேஷன் டிசைனர் ஆகுனேன்னா என்னை எல்லாரும் மதிப்பாங்க, நான் நல்லா சம்பாதிக்குவேன், எனக்கு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும், இது கிளாமரஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ நான் எந்த ப்ரொஃபஷனல் பண்ணாலும் சைடில் ஒரு ஃபேஷன் கோர்ஸ் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி தட், ஸோ தட் இஸ் த மார்க் வாட் வி ஹவ் மேட். ஸோ தட்ஸ் வாட் த இண்டஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட். இப்போதைக்கு சென்னை இஸ் கம் டு ஒன் லெவல் வேர் வி குட் டெல் நாங்களும் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், வி ஆல்சோ சர்வைவிங் த இண்டஸ்ட்ரி, நாங்களும் நேஷ்னல் ஷோஸ் பண்ணிட்டு இருக்கோம், we are aiming at doing international shows as well, keeping things in line with the Chennai culture.